நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வமன் யுடில் ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் சிறப்பான இந்த பயான் நிகழ்ச்சியில் உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட தலைப்பு யூதர்கள் அல்லாஹ்விடத்தில் பெரும் பாவிகள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு யூத சமுதாயமான அந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் அவனுடைய இறுதி வேதமான திருமறை குர்ஆனில் என்ன சொல்லுகிறான் என்பதையும், யூதர்கள் இஸ்லாத்தை எப்படி வெறுக்கக்கூடியவர்கள் என்பதையும், இன்று உலகளாவிய அளவில், அதாவது உலக அளவில் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் முதல் எதிரிகளாக, முதல் விரோதிகளாக இந்த யூதர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இன்னைக்கு உலக அளவில் எடுத்துக்கொண்டால் யூதர்களுக்கென்று எத்தனையோ முறை பயானில் உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம், யூதர்களுக்கென்று தனி நாடு என்று கிடையாது. முஸ்லிம்களிடம் இருந்து அநியாயமாக அபகரிக்கப்பட்டு, அத்துமீறலாக அபகரிக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நாடுதான் இஸ்ரேல். ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நாட்டை தவிர அவர்களுக்கு எந்த நாடும் இல்லை. ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவுடைய, அதாவது உலக வல்லரசுகள் என்று தங்களை பெருமை பேசிக்கொள்ளக்கூடிய அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா போன்ற ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய, ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகளை அந்த யூதர்கள் தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்றும் நமக்கு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனி என்று சொல்லப்படுகிற மல்டிநேஷனல் கம்பெனிஸில் 90% அதிகமான கம்பெனிகள் யூதர்களுடைய கம்பெனிகள் என்றும் சொல்லப்படுகிறது. உலக அளவில் எடுத்துக்கொண்டால் வியாபார சந்தை, அதாவது பிஸ்னஸ் மார்க்கெட், பாலிடிக்ஸ், அரசியல், வியாபாரம், ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது, உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை சந்தையில் விற்கிறது, இது எல்லாமே யூதர்களுடைய கண்ட்ரோலில் இருப்பதாக, யூதர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக, அதாவது வேர்ல்டு பிஸ்னஸ் மார்க்கெட்டையும் வேர்ல்டு பாலிடிக்ஸையும் அவர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு வளர்ந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் யூதர்களை பற்றி இப்படி சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை அல்லாஹ்வே மிக அறிந்தவன். அப்படிப்பட்ட இன்னைக்கு உலகத்தில் மிக பெரும் இன்னைக்கு உலகத்தில் மிக பெரும் அறிவாளிகளாக எல்லா நாட்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தீய சக்தியாக பார்க்கப்படுகிற யூதர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லுகிறான்? யூதர்கள் அல்லாஹ்விடத்தில் பெரும் பாவிகள் என்ற இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்ட காரணமே, யூதர்கள் எதற்காக வேண்டி இஸ்லாத்தில பெரும் பாவிகள் என்று உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லலாம், தெரிஞ்சா சொல்லுங்க. யாருக்காவது யூதர்கள் ஏன் இஸ்லாத்தில் பெரும் பாவிகள்? யூதர்களை கண்டித்து, யூதர்களை விமர்சித்து, அவர்களை, அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட குற்றவாளிகள் என்று சபிச்சு கூட ஒரு வசனம் இருக்கிறது திருக்குர்ஆனில். அப்போ இந்த அளவுக்கு அல்லாஹ் யூதர்களை வெறுப்பதற்கும்
அதாவது யூதர்களை வெறுப்பதற்கும் அவர்களை சபிப்பதற்கும் அவர்களை வெறுத்து பல வசனங்கள் திருக்குரானில் இடம்பெற்றிருப்பதற்கும் பல ஆயத்துக்கள் அல்லாஹ்வுடைய நபிக்கு அல்லாஹ் இறக்கி வைத்ததற்கும் காரணம் என்ன என்பதை யாராவது புரிந்திருக்கிறீர்களா? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லலாம். தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியுமா? சரி, அது ஒரு காரணம். அதாவது அது ஒரு காரணமாக சொல்லப்படுது. அதாவது நீங்கள் சொல்கிறதும் ஒரு காரணம் தான். ஆனால் அது மட்டும் முழுமையான காரணம் கிடையாது. இப்போ இஸ்லாத்தில் யூதர்கள் இஸ்லாத்துக்கு விரோதிகள், குரானுக்கு விரோதிகள், முஸ்லிம்களுக்கு விரோதிகள். ஏன் அவங்க விரோதிகள் ஆனாங்க? அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னால், அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான், மன்கான அதுவல் இல்லாஹி வ மலாய்கத்திஹி வ ருசுலிஹி வ ஜிப்ரீல வ மீகால. குரானில் ஒரு வசனம் இருக்கிறது, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய நபிமார்களுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய மலக்குகளான ஜிப்ரியலுக்கும் மீகாயிலுக்கும் யார் விரோதியோ அவன் அல்லாஹ்வுக்கும் விரோதி. அதாவது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய நபிமார்களுக்கும் மலக்குகளுக்கும் ஜிப்ரியலுக்கும் மீகாயிலுக்கும் யார் எதிரியோ அவன் அல்லாஹ்வுக்கும் எதிரி, அல்லாஹ்வுக்கும் விரோதி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த விரோதின்னு யார் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால் யூதர்களைத்தான் குறிப்பிடுகிறான். அதாவது யூதர்கள் அல்லாஹ்வுக்கும் விரோதிகளாக இருக்கிறார்கள், அல்லாஹ் அனுப்பிய நபிமார்களுக்கும் விரோதிகளாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மலக்குகளுக்கும் விரோதிகளாக இருக்கிறார்கள், ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் விரோதிகளாக இருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ் அவன் அனுப்பிய நபிமார்களுக்கு ஒருத்தன் எதிரியா இருக்கான், விரோதியா இருக்கான்னு சொன்னா அவன் நிச்சயமா அல்லாஹ்வுக்கும் விரோதி. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்ப அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் விரோதின்னு சொன்னா அவன் மலக்குக்கும் விரோதியாயிருவான். அல்லாஹ் படைச்ச தூய்மையானவர்களான தூய்மையான தூதர்களான மலக்குகளுக்கும் அவன் விரோதியாயிருவான், நபிமார்களுக்கும் அவன் விரோதியாயிருவான், ஜிப்ரியலுக்கும் மீகாயிலுக்கும் விரோதியாயிருவான். அப்ப அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவனை நபிமார்களும் நேசிப்பார்கள், மலக்குகளும் நேசிப்பார்கள், ஜிப்ரியல் மீகாயிலும் நேசிப்பாங்க. இது இஸ்லாத்துடைய சட்டம், இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை. அல்லாஹ் யாரை வெறுக்கிறானோ, அல்லாஹ் யாரை சபிக்கிறானோ, யார் மீது அல்லாஹ் கோபப்படுகிறானோ அவன் மீது மலக்குகளும் கோபப்படுவார்கள், நபிமார்களும் கோபப்படுவார்கள். அல்லாஹ் ஒரு மனுஷனை வெறுக்கிறான், கோபப்படுறான்னு சொன்னா அவன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு மட்டும் அந்த மனுஷன் ஆளாகிறது இல்லை, அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள் கோபத்துக்கும் ஆளாயிருவான், மலக்குகள் கோபத்துக்கும் ஆளாயிருவான். இது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அடிப்படை கொள்கை. அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் ஜிப்ரியலுக்கும் மீகாயிலுக்கும் யார் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கும் எதிரிகள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ இந்த எதிரிகள் அல்லாஹ் யாரை சொல்கிறான்னா குர்ஆன்ல யூதர்களை தான் சொல்கிறான். அப்போ இந்த யூதர்கள் ஏன் அல்லாஹ்வுக்கு விரோதிகளாக மாறினாங்க, அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கு ஏன் விரோதிகளாக மாறினாங்கங்கிறத ஒரு விஷயத்தை நாம் சிந்திச்சு பார்த்தா குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்கிறான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மதீனாவில் யூதர்கள் கணிசமாக வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் மக்காவில் யூதர்கள் வாழலை, மதீனாவில் கணிசமான யூதர்கள் வாழ்ந்தாங்க. அந்த கணிசமான யூதர்கள் ரசூலுல்லாஹ் நபியாக்கப்பட்டு இறுதி நபியாக்கப்பட்டு அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து பண்ணி போன பிறகு ரசூலுல்லாஹ் இறுதி நபின்னு தெரிஞ்சே அவங்கள ஏற்றுக்கிறலை. இன்னொன்று ரசூலுல்லாஹ்ட்ட நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்வி யூதர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாகவே திருக்குரானில் அல்பக்கராவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வசனங்கள் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்பக்கரா சூறாவை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் யூதர்களை பற்றி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் படிப்பினையாக சொல்கிறான். மூசா நபி காலத்தில் அந்த யூதர்கள் எப்படி இருந்தாங்க, மூசா நபி காலத்தில் என்ன நடந்துச்சு, மூசா நபி காலத்தில் வாழ்ந்த அந்த பனி இஸ்ராயில் மக்களான யூதர்களுக்கு அல்லாஹ் எப்படி மகத்தான ஒரு அருளை கொடுத்தான், அருட்கொடையை கொடுத்தான். அதாவது ஃபிரௌன்ட்ட இருந்து கடலை பிளந்து அந்த யூதர்களை பனி இஸ்ராயில் மக்களை காப்பாற்றினது, வானத்திலிருந்து மண்ணு சல்வா என்று சொல்லக்கூடிய உயர்வான மேலான ஒரு உணவை அல்லாஹ் இறக்கி வச்சது, மேகத்தை அந்த மக்களுக்கு நிழலாக்கி வைத்தது, அதாவது மேகத்தை நிழலாக்கி வைத்தது, மண்ணு செல்வாங்கிற மேலான உணவை வானத்திலிருந்து இறக்கி வச்சது, கடலை பிளந்து காப்பாற்றினதுன்னு உட்பட இந்த யூதர்களுக்கு பனி இஸ்ராயில் சமுதாயத்திற்கு எத்தனையோ அருட்கொடைகள் நியமத்துக்களை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ இவ்வளவு நியமத்துக்கள் அருட்கொடைகளை அனுபவித்து கொண்டு அல்லாஹ் கொடுத்த ஏராளமான நியமத்துக்கள் அருட்கொடைகள் அருள்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய நபிக்கும் மாறு செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்களாகத்தான் மூசா நபி காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் இருந்தாங்க.
அதே மாதிரி ரசூல்லாட்ட கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகவே யூதர்கள் வந்து ரசூல்லாட்ட என்னென்ன கேள்விகளை கேட்டாங்களோ அந்த கேள்விகளுக்கு பதிலாக மூசா நபி காலத்தில் இந்த யூதர்கள் எப்படி இருந்தாங்க, மூசா நபி காலத்துக்கும் முன்னோர்களான, அதாவது மூசா நபி காலத்து பனி இஸ்ராயில் மக்களுக்கும் முன்னோர்களான அந்த முன் சென்ற பனி இஸ்ராயில் மக்கள் எப்படி இருந்தாங்கங்கிறதெல்லாம் குர்ஆனில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், பல நபிமார்களை அநியாயமாக, அல்லாஹ் அனுப்பிய சில தூதர்களை, சில நபிமார்களை அநியாயமாக படுகொலையும் செய்தார்கள். அப்போ படுகொலை செய்தார்கள் என்றுலாம் சொல்கிறான். அப்போ இந்த யூதர்கள் வந்து அநியாயமான முறையில் நபிமார்களை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் குர்ஆனில் வசனம் வந்து நமக்கு ஆதாரமாக படிப்பினையாக இருக்கிறது. அப்போ இந்த பனு இஸ்ராயில் யாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த இஸ்ராயில் சமுதாயம் எப்போ எங்கே யாருடைய காலத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் 2 மகன்களை கொடுத்துருந்தான். நமக்கெல்லாம் தெரியும், மூத்த மகன் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மூலமாக பிறந்த, அதாவது ஹாஜர் அம்மா அவங்களுக்கு பிறந்த நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் இப்ராஹிம் நபிக்கு மூத்த மகன். இளைய மகன் இப்ராஹிம் நபியுடைய மூத்த மனைவியான அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சாரா அம்மாவுக்கு 2வதாக பிறந்தவர் தான் இப்ராஹிம் நபியுடைய முதல் மனைவி சாரா அம்மாவுக்கு 2வதாக பிறந்தவர் இஸ்ஹாக் நபி. அந்த இஸ்ஹாக் நபியுடைய மகனான நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து இஸ்ராயில்னு ஒரு பேர் இருக்கு. யாக்கூப் நபி அதாவது இஸ்ஹாக் நபியுடைய மகனான யாக்கூப் நபி இருக்காரு, யூசுப் நபியுடைய தந்தை. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு யாக்கூபுங்கிற ஒரு பேரும், யாக்கூபுங்கிற பேரும் இருக்கிறது, இஸ்ராயில்ங்கிற ஒரு பேரும் இருக்கிறது. அப்போ இந்த இஸ்ராயில் என்ற இந்த சமுதாயம் எப்போ ஆரம்பமாகுது, எப்போ உருவாக்கப்படுதுன்னு சொன்னால், அல்லாஹ் வந்து இந்த சமுதாயத்தை எப்படி படைச்சான் அப்படிங்கிறத நம்ம வரலாற்று ரீதியாக குர்ஆன் சொன்ன அடிப்படையில், குர்ஆனில் வரக்கூடிய சில செய்திகள், ஹதீஸ்கள், வரலாற்று கித்தாபுகளில் வரக்கூடிய சில செய்திகளை வச்சு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய இன்னொரு பெயர் இஸ்ராயில். அந்த யாக்கூப் நபிக்கு வந்து 12 பிள்ளைங்க இருந்தாங்க. இது சூரா யூசுஃபில் நீங்கள் ஓதும் போது தெரிஞ்சுக்கிறலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கூட தன்னுடைய தந்தைகிட்ட வந்து சொன்னாங்க, நல்லா சொல்லி காட்டுவான், 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வதாக நான் கனவு கண்டேன்னு சொல்லி யூசுப் நபி வந்து தன்னுடைய தந்தை யாக்கூப் நபிகிட்ட வந்து அவங்க கண்ட கனவை பற்றி சொன்னாங்க அப்படின்னு கூட அந்த சூரா யூசுஃபில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ யூசுப் நபி கூட பிறந்த சகோதரர்கள் மொத்தம் 11 பேர், யூசுப் நபியோடு சேர்த்து 12 பேர். அப்போ யாக்கூப் நபியுடைய பிள்ளைகளான யூசுப் நபியை தவிர்த்து மீதி பிள்ளைகளான அந்த 11 பிள்ளைங்க இருந்தாங்களே, அதாவது யாக்கூப் நபியுடைய மகன்களில் 11 பேர் இருந்தாங்களே, அந்த 11 பேர் மூலமாக தான் இந்த இஸ்ராயில்ங்கிற சமுதாயம் உருவாகுது. அப்போ அந்த 11 பேரும் யாக்கூப் நபியுடைய பிள்ளைங்க, இஸ்ராயில் நபியுடைய பிள்ளைங்க. அதை இஸ்ராயிலுங்கிற பேர் யாக்கூப் நபியுடைய இன்னொரு பேர். அப்போ இஸ்ராயில் நபியான யாக்கூப் நபியான அந்த யாக்கூப் நபியுடைய மகன்களான அந்த 11 பேர் மூலமாக தான் அந்த 11 பேருடைய சந்ததிகள் தான் பனு இஸ்ராயிலாக உருவாகுறாங்க. அந்த பனு இஸ்ராயில் மக்களான அந்த இஸ்ராயில் சந்ததிகளுக்கு அந்த இஸ்ராயில் சமுதாயத்தில் தான் நிறைய நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வச்சான். அதாவது மூசா நபி, ஹாரூன் நபி, தாவூத் நபி, சுலைமான் நபி, ஜக்கரியா நபி, யஹியா நபி, ஈசா நபி வரைக்கும், அதாவது மூசா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களில் இருந்து அதுக்கு முன்பு பல நபிமார்கள், அதுக்கப்புறம் மூசா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, அதுக்கு பிறகு ஜக்கரியா நபி, யஹியா நபி, ஈசா நபி வரைக்கும் எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டது யாருன்னா அந்த இஸ்ராயில் சமுதாய மக்களுக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டாங்க. அப்போ அந்த யூத சமுதாயம் மூசா நபி காலத்திலேருந்து தான் அந்த யூதர்கள்ங்கிற அந்த பேர் வந்து வருது. யகூதிகள் அப்படிங்கிற அந்த பேர் மூசா நபியுடைய சமுதாயமான அந்த மூசா நபியுடைய சமுதாயத்துக்கு தான் யகூதிகள்னு பேர் வருது. அந்த யகூதிகள் தான் யூதர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த யூதர்கள் இன்று வரையிலும் இருக்கிறார்கள். மூசா நபி காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் வேறு, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் ஈசா நபி காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் வேறு. அதாவது மூசா நபி காலத்தில் வாழ்ந்த யூதர்களுடைய சந்ததிகள், வழித்தோன்றர்கள் தான் ஈசா நபி காலத்தில் இருந்தாங்க. ஈசா நபி காலத்தில் இருந்து ஈசா நபியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. மூசா நபிக்கு நிறைய மாறு செஞ்சாங்க, அல்லாவுக்கு மாறு செஞ்சாங்க. மூசா நபிக்கு பிறகு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பு நபியை அனுப்புனது யார்? ஈசா நபி. அந்த ஈசா நபியை வந்து ஏற்றுக்கிறல இந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க, யூதர்கள் ஏற்றுக்கிறல. இன்னும் சொல்ல போனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பிறப்பை கூட தவறாக விமர்சனம் பண்ணி, ஈசா நபி வந்து தந்தை இல்லாமல் அற்புதமாக பிறந்தாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு ஈசா நபிக்கு தாய் மட்டும்தான், தந்தை கிடையாது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க
தந்தை இல்லாமல் அற்புதமாக பிறந்தாங்கங்கிற அந்த ஒரு விஷயத்தை கூட ஏற்றுக்கிறாம அவங்க பிறப்பையே தவறாக விமர்சனம் செஞ்சவங்க தான் ஈசா நபி காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்கள். ஈசா நபியை கொல்றதுக்கு திட்டம் போட்டது, சிலுவையில் அறையணும்னு சொல்லி சூழ்ச்சி செஞ்சது ஈசா நபிக்கு எதிராக பலவிதமான சதி திட்டங்கள் சூழ்ச்சிகள்லாம் செஞ்சது யார்? இந்த யூதர்கள். அப்போ அந்த யூதர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் ரசுல்லா காலத்தில் வாழ்ந்த, அதாவது ஈசா நபி காலத்தில் வாழ்ந்த, மூசா நபி காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்களுடைய சந்ததிகள் வழித்தோன்றல்கள் தான் ஈசா நபி காலத்தில் வாழ்ந்தாங்க. ஈசா நபி அவங்க ஏற்றுக்கிறல. ஈசா நபிக்கு பிறகு, ஈசா நபி அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்தப்பட்ட பிறகு ஈசா நபி காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்களுடைய சந்ததிகள் தான் ரசுல்லா காலத்தில் வாழ்ந்த 600 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது ஈசா நபி அல்லாஹ்வால வானத்துக்கு உயர்த்தப்படுறாரு. அதுக்கப்புறம் 600 வருஷம் கழிச்சு தான் ரசுல்லா பிறக்கிறாங்க, நபி ஆகுறாங்க. 40 வயசுல நபி ஆகுறாங்க. அப்போ நபியாகி 13 வருஷம் மக்காவில் வாழ்கிறாங்க. அப்புறம் 13 வருஷத்துக்கு அப்புறம் அல்லாஹ் ஹிஜ்ரத்தை கடமையாக்குறான். 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க 40 வயசில் நபியாக்கப்பட்டு 53 வயசு வரைக்கும் மக்காவில் ஏகத்துவத்தை தௌஹீதை பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மக்காவில் மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவில் தான் யூதர்கள் கணிசமாக வாழ்ந்தாங்க. அப்போ மதீனாவில் ரசுல்லா காலத்தில் மதீனாவில் வாழ்ந்தாங்களே யூதர்கள், அவங்க யாருடைய வழித்தோன்றல்னா ஈசா நபி காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்களுடைய சந்ததிகள், பிறகு வந்த சந்ததிகள் தான் ரசுல்லா காலத்தில் வாழ்ந்த யூதர்கள். இன்றைக்கி அந்த யூத சமுதாயம் உலகம் முழுக்க பல நாடுகளில் இருக்குது, நமக்கெல்லாம் தெரியும். அப்போ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்களுடைய முன்னோர்கள்னால் யாருன்னு பார்த்தா, ரசுல்லா காலத்தில் மதீனாவில் வாழ்ந்தாங்களே அந்த யூதர்களுடைய முன்னோர்கள்லாம் ஈசா நபி காலத்தில் வாழ்ந்த யூதர்கள், ஈசா நபி காலத்துக்கு முன்பு வாழ்ந்த பல நபிமார்கள் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள், மூசா நபி காலத்தில் வாழ்ந்த யூதர்கள். அப்போ மூசா நபியுடைய சமுதாயம் தான் யூதர்கள். அவங்களில் இருந்து ஈசா நபி அவங்களுடைய சந்ததிகள் ஈசா நபி காலத்து வரைக்கும் இருந்து ஈசா நபி காலத்துக்கு பிறகு ரசுல்லா காலம் வரைக்கும் இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு வேதக்காரர்கள் என்று ஒரு பேரும் இருக்கிறது. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ங்கிற ஒரு பேரும் அந்த யூதர்களுக்கு இருக்கிறது. அந்த யூதர்கள் அல்லாட்ட விரோதிகளானதுக்கு, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ்வால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக அந்த அல்லாஹ்வால் விரோதிகள் என்று அறிவிக்கப்பட்ட, இஸ்லாத்துக்கு எதிரிகள், முஸ்லிம்களுக்கு எதிரிகள் என்று அல்லாஹ் அறிவித்ததுக்கு காரணம் என்ன? ஏன் இஸ்லாத்துக்கு இவங்க விரோதிகளாக மாறினாங்க, ஏன் அல்லாஹ்வுக்கு இவங்க விரோதிகளாக மாறினாங்க என்பதை நாம் சற்று ஆய்வு பண்ணி பார்த்தோமே ஆனால் ஒரே ஒரு காரணம் தான். நீங்கள் கூட ஒரு காரணத்தை சொன்னீங்க, அது ஒரு காரணமாக இருந்தாலும் முக்கியமான காரணம் என்ன? ஏன் இந்த யூதர்கள் ரசுல்லா காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்களை அல்லாஹ்வுக்கு விரோதிகள் என்று, குற்றவாளிகள், பாவிகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை கடுமையாக கண்டித்து வசனங்களை இறக்கி வச்சிருக்கானா? அதுக்கு என்ன காரணம்னா, ஒரே காரணம், முக்கியமான அடிப்படை காரணம், இறுதி நபியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்கள ஏற்றுக்கல. அதான் உண்மையான காரணம். அப்போ அவங்க எதிரிகளாக மாறினதுக்கு, இஸ்லாத்துக்கு விரோதிகளா, அல்லாஹ்வுக்கு விரோதிகளா, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்களுக்கு விரோதிகளா இந்த யூதர்கள் மாறினதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், எப்படி ஈசா நபி காலத்தில் ஈசா நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரிஞ்சிருந்தோம், அவர் தந்தை இல்லாமல் அல்லாஹ்வால் அற்புதமாக படைக்கப்பட்டவர், அற்புதமாக பிறந்தவர்னு தெரிஞ்சிருந்தும் அந்த யூதர்கள் ஈசா நபியை எப்படி ஈமான் கொள்ளலையோ, நபியாக ஈமான் கொள்ளலையோ, அதே மாதிரி இறுதி நபியான, நம்ம தலைவரான, நம்ம வழிகாட்டியான, நமக்கு அல்லாஹ் அனுப்பிய இறுதி நபியான, உலகத்துக்கு அருட்கொடையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபியாக ஏற்றுக்கிறல. அப்போ அந்த யூதர்கள் ரசுல்லா நபின்னு தெரிஞ்சு, ஈசா நபி அல்லாஹ்வுடைய தூதர்னு தெரிஞ்சிருந்தும் ஈசா நபியை எப்படி நிராகரித்தாங்களோ, அதே மாதிரி இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் என்று தெரிஞ்சும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மறுத்தாங்க, ஈமான் கொள்ள மறுத்தாங்க, ஏற்றுக்கிறல. அப்போ இறுதி நபியை ஏற்றுக்கிறாதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை கடுமையாக கண்டித்து பல வசனங்களை இறக்கியிருக்கிறான். அவங்க மட்டும் இறுதி நபியை ஏற்றுக்கிட்டு முஸ்லீமாக இருந்திருந்தாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, இறுதி நபியை ஏற்றுக்கொண்டு, மூசா நபிக்கு அல்லாஹ் இறக்கி வச்ச தௌராத்து, ஈசா நபிக்கு அல்லாஹ் இறக்கி வச்ச இன்ஜில் வேதம், இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட அந்த யூதர்கள் இறுதி வேதமான அல் குர்ஆனையும் ஏற்றிருந்தாங்க, இறுதி நபியை ஏற்றிருந்தாங்க, சத்திய இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க இஸ்லாத்துக்கு விரோதிகளாக இருக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு பாவிகளாக இருக்க மாட்டாங்க. அப்போ இறுதி நபியை ஏற்றுக்கிறல, இறுதி நபியுடைய கொள்கையான இந்த தூய இஸ்லாம், சத்திய இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கிறல, இறுதி வேதத்தை ஏற்றுக்கிறல. அப்போ இறுதி வேதமான அல் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரணத்தினால், இறுதி நபியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஈமான் கொள்ளாத ஒரு காரணத்தினால், அடுத்து
இறுதி நபியை ஏற்றுக்கொண்டு சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறாத காரணத்தினால்தான் அவர்கள் அல்லாஹ்வுக்கு விரோதிகளாக ஆனார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு அடிப்படையான இன்னொரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிறோம். முஸ்லீம் அல்லாத பிற மதத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் நல்லவனா நேர்மையானவனா நாணயமானவனா இருந்தாலும் அந்த நேர்மையான நாணயமான நல்லவன் மறுமையில் வெற்றி அடைய முடியும்னு சொன்னால் அவன் இஸ்லாத்தில் இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும். ஒரு மாற்று மதத்தில் எத்தனையோ நல்லவங்க இன்னைக்கு இருக்காங்க, நமக்கு தெரியும். அதாவது முஸ்லீம் சமுதாயத்தில் இருப்பதை போன்று பிற மதத்திலையும் நல்ல மக்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ அவங்க நல்லவங்களா வாழ்கிறாங்களே, அந்த மக்கள்லாம் மறுமையில் வெற்றி அடைய முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும்னா எப்போ போக முடியும்? அவங்க பிற மதத்து மக்களாக வாழ்ந்து பிற மதத்து மக்களாகவே மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மறுமையில் அல்லாட்ட எந்த வெற்றியும் கிடையாது. அவங்க இந்த உலகத்தில் நல்லவங்களா வாழ்ந்ததுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் அவங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்துருவான். அவங்க இந்த உலகத்தோடு முடிஞ்சு போச்சு. மறுமையில் அவங்க வெற்றி அடையணும்னு சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா தான் அவங்க மறுமையில் வெற்றி அடைய முடியும். இறுதி நபியையும் இறுதி நபியின் கொள்கையான இந்த குர்ஆன் சுன்னாவையும் இறுதி வேதமான அல் குர்ஆனையும் ஏற்றுக்கொண்ட மக்கள் மட்டும்தான் மறுமையிலே வெற்றி அடைய முடியும் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை அக்கீதாக்களில் இதுவும் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யூதர்கள் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் விரோதிகளானதுக்கு காரணமே இறுதி நபியை ஏற்றுக்கொள்ளாததான் காரணம். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அந்த யூதர்களை பற்றி ரசூலுல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க. நாளை மறுமை நாளில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஏராளமான நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வு என்ன? மறுமை நாளில் சில மூமின்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்கள் மூமின்கள் பாவிகளாக குற்றவாளிகளாக மறுமை நாளிலே நிற்பார்கள். அந்த மூமின்கள்கிட்ட இருந்த குற்றங்கள் பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் யூதர்கள் தலையில சுமத்தி அந்த யூதர்களை நஷ்டமடைய வச்சு அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி, ஆதாரபூர்வமான ஹதீஸ் கூட நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதாவது மூமின்களான நம்ம பாவிகளாக மறுமையில் நின்றா கூட நம்ம பாவத்தையும் யார் சுமப்பானா அந்த யூதர்கள் சுமப்பாங்க. இன்னைக்கு யூதர்கள் பாலஸ்தீனத்தில் என்னென்ன அநியாயம் அக்கிரமங்கள் பண்ணுறாங்க, இன்னைக்கு உலகம் முழுக்க வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்ன சதி திட்டங்கள் சூழ்ச்சிகளை எல்லாம் செய்கிறாங்க. அப்போ இந்த யூதர்கள் மறுமை நாளில் எப்படி நஷ்டமடைவாங்கன்னா அவங்க சதி திட்டம் தீட்டினது, சூழ்ச்சி செஞ்சது, கெடுதல் பண்ணது எல்லாத்துக்குமே மறுமை நாளில் அவர்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதோடு இன்னொரு தண்டனை என்னன்னு கேட்டால் மூமின்கள் பாவிகளாக நிற்கும் போது மூமின்கள் செஞ்ச பாவம், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் இறுதி நபியையும் இறுதி வேதத்தையும் ஏற்றுக்கொண்ட மூமின்கள் செஞ்ச பாவங்களையும் தங்களுடைய தலைகளிலே சுமந்து கொண்டு இவர்கள் இன்னும் மேற்கொண்டு ஏற்கனவே குற்றவாளிகளாக நிற்கக்கூடிய அந்த யூதர்கள் தலையில மூமின்கள் செஞ்ச பாவமும் சுமத்தப்பட்டு அவர்கள் இன்னும் கூடுதலாக நஷ்டமடைஞ்சு நரகத்திற்கு செல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி சொன்ன ஒரு செய்தி நமக்கு மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது. அப்போ அந்த யூதர்களை பற்றி திருக்குர்ஆனில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. அப்போ எல்லா வசனத்தையும் உங்களுக்கு இந்த பயானில் எடுத்து சொல்கிறதா இருந்தால் 2 மணி நேரம் 3 மணி நேரம், அதாவது 4 மணி நேரம் பேசினா கூட பத்தாது, ஒரு நாள் முழுக்க பேசினா கூட பத்தாது. யூதர்களை பற்றி ஏராளமான வசனங்கள் திருக்குர்ஆனில் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அதில் சில வசனங்கள் அல்-பக்ராவில் சில வசனங்கள் இருக்கிறது, இன்னும் சில ஆயத்துக்கள் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அதில் இன்றைக்கி நாம் பயானில் பார்க்கக்கூடியது இந்த ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். 2வது சூறாவில் 88வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வக்காலு குலூபுனா ஹுல்ஃபுன் வக்காலு குலூபுனா ஹுல்ஃபுன் பல் பல் லஅனஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம் ஃபகலீலம் மா யுக்மினூன். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் அவர்கள் அந்த யூதர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள். அதப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் அவர்கள் எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய நிராகரிப்பு குஃப்ரின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆகவே அவர்கள் சொற்பமாகவே ஈமான் கொள்வார்கள். அப்போ ஈமான் கொள்வதாக நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த யூதர்கள் முழுமையாக அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை, சொற்பமாக குறைவாகத்தான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். குறைவாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிற அந்த யூதர்கள் எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டிருக்கிறது, எங்களுடைய உள்ளங்கள் திரையிடப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள்.
அப்படி சொல்லுகிற அந்த யூதர்கள் அவர்கள்ட்ட இருந்த அந்த குஃப்ரின் காரணமாக, நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். அப்போ குஃப்ர்னா என்ன? யாரெல்லாம் அல்லாவை நம்பி அல்லாஹ்வுடைய நபியை ஏற்றுக்கிறலையோ அவன்லாம் குஃப்ரில் உள்ளவன் தான். ஒரு மனிதன் அல்லாவை நிராகரித்தா அவன் எப்படி காஃபிரோ குஃப்ரில் உள்ளவனோ, அது மாதிரி ஒரு மனிதன் அல்லாவை நம்புகிறான், இறுதி நபியை ஏற்றுக்க மாட்டேங்கிறான், அல்லாவை மட்டும் நம்பி இறுதி நபியை ஏற்றுக்கிறல, இறுதி வேதத்தை ஏற்றுக்கிறலன்னு சொன்னால் அவனும் குஃப்ரில் உள்ளவன் தான். அப்போ அந்த யூதர்கள் சொற்பமாகவே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவங்க அல்லாவை நம்பிக்கை கொள்ளுவதாக சொல்லக்கூடிய அந்த யூதர்கள் அவங்களுடைய உள்ளத்தில் திரையிடப்பட்டுள்ளதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த யூதர்கள் அவர்கள்ட்ட இருந்த குஃப்ரின் காரணமாக, நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான் என்று சூரா பக்ராவில் 88வது வசனத்தில் நமக்கு அல்லாஹ் இதை படிப்பினையாக சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நீங்கள் சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூதர்களை பற்றி வரக்கூடிய வசனம் சூரா பக்ராவில் 75வது வசனம், சூரா பக்ராவில் 76, சூரா பக்ராவில் இப்போ நாம் வாசித்து காட்டின 88வது வசனம், சூரா பக்ராவில் 111வது வசனம், 113வது வசனம், அதே மாதிரி சூரா பக்ராவில் 140வது வசனம், அதே சூரா பக்ராவில் 140வது வசனத்தில் அல்லாஹ் சொன்ன மாதிரியே இன்னும் சில சூறாக்கள் இருக்கிறது. சூரா மாயிதாவில் 5வது சூறாவில் 64வது வசனம். அந்த 64வது வசனம் பெரிய வசனமாக, அது ஒரு பெரிய ஒரு ஆயத்தாக இருப்பதையும் நாம் பார்க்குறோம். அந்த சூரா மாயிதாவில் வரக்கூடிய 64வது வசனத்தில் யூதர்கள் எப்படிப்பட்ட குழப்பவாதிகள், அவங்க என்னென்ன குழப்பத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் செய்வாங்க, அல்லாஹ் விஷயத்தில் செய்வாங்கங்கிறத பற்றி, அல்லாஹ்வை பற்றி அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா மாயிதாவில் வரக்கூடிய 64வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா அதில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவின் கை கட்டப்பட்டிருக்கிறது என்று இந்த யூதர்கள் கூறுகிறார்கள். வக்காலத்தில் யஹூது, அல்லாஹ் சொல்லுகிறான், வக்காலத்தில் யஹூது எதுல்லாஹி முஹ்லூலத்துன் ஹுல்லத் ஐதீஹிம், அதாவது அல்லாஹுவின் கை கட்டப்பட்டிருக்கிறது என்று இந்த யூதர்கள் கூறுகிறார்கள். உண்மையில் அவர்களுடைய கைகள் தான் கட்டப்பட்டுள்ளன. இவ்வாறு அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது என்று அந்த யூதர்கள் கூறியதின் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அல்லாஹுவின் இரு கைகளோ கட்டப்படவில்லை, விரிக்கப்பட்டே இருக்கின்றன. தான் நாடியவாறு அல்லாஹ் தன் அருட்கொடைகளை கொடுக்கிறான். மீது இறைவனால் இறக்கப்பட்ட இவ்வேதம் அவர்கள் அநேகரில் வரம்பு மீறுதலையும் குஃப்ரையும் நிச்சயமாக அதிகப்படுத்துகிறது. ஆகவே அவர்களிடையே பகைமையும் வெறுப்புணர்ச்சியையும் இறுதி நாள் வரை நாம் அவர்கள் மேல் போட்டோம். அதாவது அவங்களுடைய உள்ளத்தில் பகைமை இருக்கும், யூதர்களுடைய உள்ளத்தில் பகைமை இருக்கும், வெறுப்புணர்ச்சி இருக்கும். இன்னைக்கு இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி, முஸ்லிம்களை வெறுக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி, பகைமை அந்த யூதர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. யூதர்கள் முஸ்லிம்களை வெறுக்கிறார்கள், இஸ்லாத்தை வெறுக்கிறார்கள். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் வெறுத்து பகைமையாக பார்க்கிறார்கள், பகையாளிகளாக, இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையாளிகளாக இருக்கிறார்கள், வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த பகையும் வெறுப்பும் எப்படி வந்துச்சு? அல்லாஹ் தான் போட்டேங்கிறான். அந்த பகைமையும் வெறுப்புணர்ச்சியையும், அதாவது அவர்களுக்குள்ளேயும் இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே, அந்த பகைமையையும் வெறுப்புணர்ச்சியையும் இறுதி நாள் வரை நாம் அவர்களின் மீது போட்டுவிட்டோம். அவர்கள் யுத்த நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அதனை அல்லாஹ் அணைத்து விடுகிறான். எப்பொழுதெல்லாம் அவர்கள் யுத்த நெருப்பை மூட்டுகிறார்களோ அந்த நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அல்லாஹ் அதனை அணைத்து விடுகிறான். ஆயினும் இன்னும் அவர்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டே திரிகின்றனர். அந்த யூதர்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு லா யுஹிப்புல் முஃப்சிதீன், வல்லாஹு லா யுஹிப்புல் முஃப்சிதீன், வல்லாஹு லா யுஹிப்புல் முஃப்சிதீன். குழப்பம் செய்பவர்களை அல்லாஹ் நிச்சயமாக நேசிக்க மாட்டான். இன்னும் அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்போ இன்னைக்கு நாம் பயானில் பார்த்த 288வது சூரா அல் பக்ராவில் 88வது வசனமும், சூரா மாயிதாவில் உள்ள 64வது வசனமும் யூதர்கள் எப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிகள் என்பதையும், அல்லாஹுவால் எப்படி சபிக்கப்பட்ட ஒரு பாவிகள் என்பதையும் இந்த 2 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் யூதர்களை பற்றி குர்ஆனில் வரக்கூடிய அத்தனை செய்தியும் அத்தனை வசனங்களும் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக, அறிவுரையாக இருக்கிறது. அப்போ யூதர்கள் இஸ்லாத்தில் பெரும் பாவிகள், அல்லாஹ்விடத்தில் பெரும் பாவிகள் என்பதை புரிந்து அந்த யூதர்கள்
பெரும் பாவிகள் சபிக்கப்பட்டவர்கள் என்ற அந்த ஒரு தன்மையிலிருந்து அவர்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே தீர்வு அவர்கள் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு யூதன் தன்னை யூத மதத்திலிருந்து சீர்திருத்தி கொண்டு சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவன் மறுமையில் வெற்றி அடைய முடியுமே தவிர, அல்லாஹ்வுடைய சாபத்திலிருந்து தப்பிக்க முடியுமே தவிர, யூதர்களாக இருக்கக்கூடியவர்கள் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கமான இந்த தூய இஸ்லாத்தை ஏற்று இறுதி நபியான சத்திய நபியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளாத வரைக்கும் அவர்கள் மறுமையில் வெற்றியடைய முடியாது என்பதையும், அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்பதையும் அல்லாஹ் அவனுடைய இறுதி வேதமான திருமறை குர்ஆனில் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். யூதர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய நபிக்கும் மாறு செய்த காரணத்தினால், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய நபியையும் உதாசீனப்படுத்திய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அலட்சியப்படுத்திய காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய குற்றத்துக்கு ஆளானார்கள், அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளானார்கள் என்பதை புரிந்து நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அலட்சியப்படுத்துவதை விட்டும், அல்லாஹ்வுடைய நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் மாறு செய்வதை விட்டும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி மாறு செய்வதிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த பயானை முடித்துக் கொள்கிறேன், என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.